ஹாய், வெல்கம் டு நியூ டிஎன்பிசி. ஸோ குரூப் 4 2025 நெருங்கிடுச்சு. கரெக்டாக 20வது நாள் நமக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த 20 டேஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு உங்களால் கொஸ்டின்ஸை கேதர் பண்ணி அதை டிஸ்கஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கலாம், நிறைய அகடாமிக் கொஸ்டின்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப் டெஸ்ட், நிறைய புல் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே கேதர் பண்ணி நீங்கள் அதை டிஸ்கஷன் பண்ணுங்கள். 3 டேஸ்க்கு ஒரு முறை ஒரு டெஸ்ட் வந்து ப்ராப்பராக எழுதி பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் கை கொடுக்கும். ஸோ இந்த டிஸ்கஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 2-3 ஃப்ரெண்ட்ஸோட நான் டிஸ்கஷன் பண்ணும்போது ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நான் ஆப்ஷன் ஏ வைப்பேன், என்னோட ஃப்ரெண்ட் ஆப்ஷன் பி சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஆப்ஷன் சி சொல்லுவாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக வந்திருக்கும். அப்போ யார் அந்த சரியாக சொன்னாலும் எதன் அடிப்படையில் நீங்கள் இதை யோசிச்சிங்க, எப்படி இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலிமா, இந்த கொஸ்டினை இப்படி அப்ரோச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்மளோட புரிதல் வந்து அங்கே மேம்படும். ஸோ நான் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கேன், எங்கே வீக்காக இருக்குன்றது இந்த கொஸ்டின் அனலைஸில் தான் எனக்கு தெரியும். ஸோ அப்போ நான் இன்னும் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ ஆப்டிடியூடில் இன்னும் நான் வந்து தனி வட்டியில் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கா, அப்போ அதை நான் பார்க்கணும். ஸோ அது இல்லாமல் காலம் வேலை மற்றும் நேரம்ல இப்படி ஒரு ஃபார்முலா இல்லை, இப்படி ஒரு மெத்தட் இருக்கா, அப்போ நம்ம இதை பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டினை பார்க்கறது மூலியமாக தான் புலப்படும். ஸோ படிக்கிறத ரொம்ப கம்மி பண்ணிங்க, நிறைய கொஸ்டினாக அனலைஸ் பண்ணுங்கள், டிஸ்கஷன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் வரையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஏன்னா 20 நாள் தான் இருக்குது. இதில் தூக்கத்தை குறைச்சிக்கிட்டு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாம்லேயே நான் கட்டாயம் கிளியர் பண்ணணும், நான் வந்து 180 175 அபோவ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கணும் மட்டும் யோசிச்சுங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கெல்லாம் நியூ டிஎன்பிசி 2025-26 அப்படின்ற ஒரு குரூப்பில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸை கேதர் பண்ணி நான் போடுறேன். ஸோ ஒர்த்தாக இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் கேதர் பண்ணி போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட டெஸ்ட் கொஸ்டின் நான் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேட்ச் வச்சுருந்தேன். ஸோ அதோட கொஸ்டின்ஸும் நான் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கிங்க. இது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னோட இதுக்காக குரூப் 2ஏக்காக நான் கொஸ்டின் கேதர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை கூடமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நியூ டிஎன்பிசி 2025-26 என்ற குரூப் தான், டெலிகிராம் குரூப்பு. இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா, நீங்கள் அது லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டிஎன்பிசி 2025-26ன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணாலே உங்களுக்கான குரூப் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து நான் கொஸ்டின்ஸ் நிறைய போடுறேன். ஸோ டைம் ஒதுக்கி அந்த கொஸ்டின்ஸை மட்டும் கட்டாயம் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள். தனிப்பட்ட விதமாக நீங்களும் நிறைய எஃபர்ட் போடுங்க. எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நியூட்டன் தேர்லா மாதிரி எவ்ரி ஆக்ஷன் ஹேவ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு எதிரான சமவினை உண்டு. ஸோ அதனால் இந்த 20 நாள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் மட்டும் அதிகமாக பாருங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ பை நியூ.